அதைத்தான் சொன்னார் வள்ளல் பெருமான். அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாடு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம் என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் 5 வயசா இருக்கும் பொழுது அவங்க அப்பா கொண்டு போய் நடராஜரை காட்டணும்னு ஆசையா போனாங்களாம். வள்ளல் பெருமானுடைய குலதெய்வமே நடராஜர் தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே குலதெய்வம் யாருன்னு கேட்டா, ஒன்னும் சிவபெருமானா இருப்பார், இல்ல மலையில இருக்கிற முருகனா இருப்பார், இல்லை என்று சொன்னால் மலையில் வாழுகிற திருமால் பெருமாளா இருப்பார். ஆனா என்ன காரணமோ தெரியல, கால சூழ்நிலையில உங்களுடைய குல தெய்வம் கொல தெய்வமா மாறி போச்சு. உங்க குல தெய்வம் கொல தெய்வம். ஆடை வெட்டுறீங்களா, அது பேர் என்ன? குல தெய்வம் தானே. அது பேர் மாடை வெட்டுறான், ஆடை வெட்டுகிறான், பலி கொடுக்குறான். எந்த தெய்வமும் தன்னுடைய தான் படைத்த உயிரை தானே அழித்துக் கொள்ளாது. எந்த தெய்வம் தன்னுடைய தொண்டனுக்காக தன்னுடைய அருளை வழங்கி அவனை காப்பாற்றுகிறதோ அந்த தெய்வம்தான் மேலான தெய்வம், உயர் நாதா அந்த தெய்வம் என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமான் அழைச்சிட்டு போகும்போது எல்லா குழந்தையும் பஞ்சு மிட்டாய் கடையை பார்த்து அழுதுச்சு. எல்லா குழந்தையும் அங்க விளையாட்டு ஜாமான பார்த்து அழுதுச்சு. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் உள்ளே இருக்கிற நடராஜ பெருமானை பார்த்து எனக்கு அந்த பெருமான் வேண்டும் என்று அழுதது. அந்த மாதிரி எந்த குழந்தை இன்னைக்கு அழுவுது? ஒரு குழந்தை அழுதது, நம்மெல்லாம் இன்னைக்கு சிரிக்கிறோம். எங்க அழுதுச்சு? சிறுகாழியில அழுதுச்சு. எச்சில் பால் உமக்கு இட்டது யார் என்று சிவபாத இருதயர் கையில இருக்கிற குச்சை எடுத்து ஓச்ச அப்படி ஓங்க, கொஞ்சம் கூட பயப்படல. எது? 3 வயசு குழந்தை, எனக்கு பால் கொடுத்தவன் அங்க மேல இருக்கிறான் பாருங்க அப்படின்னு ஒத்த விரல்ல காட்டியது. தோருடைய செவியன் இவன் என்றும், பீருடைய பெம்மான் இவன் என்றும், ஏருடைய மலரான் முன்னால் பணிந்து ஏத்துகிற எல்லாம் வல்ல எங்கள் தோணியப்பன், சிறுகாலிலே அமர்ந்திருக்கிற பிரம்மபுரீஸ்வரன், திருநிலை நாயகி அப்படின்னு 3 வயசுல அந்த பிஞ்சு விரல்ல வானத்தை பார்த்து சுட்டி காமிட்டாரே நம்முடைய ஞான சம்பந்தர். அவர் அன்று மட்டும் அழவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் சிரிக்க முடியாது.